அந்தி வேளை வந்த போது அன்பு மாலை தந்த போது சொந்த மாலை நான் உன் சொந்தக்காரை நான் எழுதிட்டேன். சூப்பர்ப்பா. இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தது? இதெல்லாம் கேள்வி அது. என்ன சிரிச்சுட்டு உட்காந்துருக்குப்பா? நமக்குள்ள இருக்கு பெருசா வெளில தெரியுவானா? சுந்தர் சி டைரக்ட் பண்ணல, ரஜினி நடிச்சு கமல் ப்ரொடக்ஷன் சொன்னாங்க. கங்கை அமரன் தான் டைரக்ட் பண்றாரு அந்த படத்தை. யாருக்கு தெரியாது விஷயம் உள்ள நடந்துட்டு டிவி அது பிரைட்னஸ் கம்மி பண்ண சொல்ல தெரியவே தெரியும். சில காலமாய் நான் தான் சிறை வாழ்ந்தேனே உன்னை காணத்தான். ஜெயிச்சவன் சார் ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிச்சு ஒரே லவ் வேற இந்த மூஞ்சி வேற போட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இப்படி ஆடினா அப்படி ஆடினா அப்படிங்கிறத பார்த்து பழகிட்டோம். இதுக்கு மேல இப்படி ஆடினா தான் முடியும். போட்டது அதெல்லாம் போட்டாது. ஆதித்யா டிவி ரசிகர்களே வணக்கம். உங்களுக்கே தெரியும் என்னுடைய பேர் பாஸ்கி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுவும் பாஸ்கி. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இன்னைக்கு வந்து இந்த மியூசிக் சீசன் வேறு வந்தாச்சு. மியூசிக்கில் டாப்பாக இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பேசுறதுலையும் சூப்பராக இருக்கிறவங்க, நகைச்சுவையாக ஆதித்யாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்க்கும்போது இவர் பிஸ்தா கம்போசர்னு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு. என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? ஐசால கடி மெட்டு தானுங்க அமரம் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க. யாருக்காவது கிடைக்கும் அந்த மாதிரி. அப்பேற்பட்ட ஒரு versatile ஸ்டார் யங்ஸ்டர் who has just completed BCom and is obliged, is agreed to come and join with me for the interview. Welcome, Mr. Amaran, sir. என்ன சொல்லுங்க. நீங்களே சும்மா ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தா ஏதோ ஜாகிங்லாம் போயிட்டு IPL பிளேயர் மாதிரி வந்திருக்கீங்களா? அதனால எனக்கு இங்கிலீஷ்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண ரொம்ப ஆசையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு நர்வஸ் வந்து சரி இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சேன். தேங்க்யூ. நீலவான ஓடையில் இருக்கு இல்லையா, செகண்ட் டைம் பாடும்போது ஒரு ஹை பிச் போனார் இல்ல பயங்கரமா. ஆமாமா. அது வந்து நீங்க சொல்லி பண்ணதா இல்ல அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாரோ? அந்த அவரை பண்ணதுதான். மற்றதெல்லாம் நான் சொல்றதுதான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன ரியாக்ஷன்? ஒண்ணு அப்படி சேட்டை பண்ணலன்னா பாலு கிடையாது. ஜென்ரலா நாங்க வந்து அந்த ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பார்க்கும்போது திருவிளையாடல ஆடியோ கேட்கும், கோயில் எல்லாம் கேட்கும். மன்னா ட்ரோயிங் வேந்தே ட்ரோயிங், இதுதான் ஹியூமர். டெங் டெங் டெங், இதெல்லாம் தான் டிராமா மியூசிக் இப்படி போயிட்டு இருந்தது இல்ல. அதுல ஏய் கரகாட்டக்காரன் இந்த காரை தள்ளி போறாங்க அப்படின்னு வருது இல்ல. இது டெரிஃபிக்கான சென்ஸ் ஆஃப் ஹியூமர். எப்படி யோசிக்க முடியும் அந்த சீனுக்கு? எப்படி இது அண்ணன் வர சொல்லலாமா? ஏன்னா படம் எடுத்ததோட நான் ஓகே. எனக்கு ஆச்சரியம், அந்த படம் நீங்க நினைக்கவே மாட்டீங்க. படம் ரெடி, ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்றதுக்கு வெயிட் பண்றோம். அந்த படம் ரெடி ஆகல. உன் படம் ரெடி ஆடாரு கொண்டு போட்டாச்சு. போட்ட படம் ரீ ரெக்கார்டிங் போல படத்தை பார்த்து தான் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாரு. இந்த படத்தை வந்து உட்கார்றாரு, ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் ரீல் போடுறோம், சிரிக்கிறாரு, விடுதோ அப்படி சிரிச்சு பார்க்கவே இல்லை யாருமே. எல்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் ஆண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக போச்சு. எல்லாம் எல்லாம் ஒரே குஷி, பயங்கர குஷி. அது மாதிரி அந்த டியூனா கொண்டு வந்து காமெடி பண்ணார்ல, அதுதான் நான் அதை இப்படி மியூசிக் வரும்னு நினைச்சு நான் எடுக்கவே இல்லை. கரகாட்டக்காரில் எவர் கிரீன் காமெடி 1000 டைம்ஸ் பார்த்தாலும் சிரிக்கிறதுன்ற இந்த வாழைப்பழ காமெடி இருக்குல்ல, அது வந்து நீங்க என்ன பண்றீங்க? உன்னாண்டு எவ்வளவு கொடுத்தேன்? ₹1 கொடுத்தீங்க, எத்தனை பணம் வருது இல்ல. இதே டயலாக் ரிப்பீட் ஆனா கூட ஒரு தடவை லாங் ஷாட்ல இருந்து 5 பேர் இருக்கிறத காட்டுறீங்க, 2 பேர் ஓடி வரத காட்டுறீங்க, மொத்த குரூப் ஓடி துரத்துறத கட்சியில காமிக்கிறீங்களே. இந்த ஸ்கிரீன் பிளே எப்படி கிரியேட் பண்ணீங்க? நாங்க எடுக்கும்போது அதாவது என்ன சொன்னா ஒரு டயலாக்கே எழுதல இருக்கு. மேக்ஸிமம் அப்படி இப்படி சொல்லி கொடுத்து எடுக்கிறது தான். ஓகே, டேய் ஒரு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னா அவன் அப்படி பார்ப்பான். சரின்ட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு ஒண்ணு கொடுக்க போறாருல்ல அப்படிங்கிறத திங்கிங்ல அவன் சாப்பிட்டான். அப்போ ஒண்ணு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் இது முதல்ல சாப்பிட்டதான் ஒண்ணு. ஓகே, இப்போ மறுபடியும் அங்கே கொண்டு என்னடா அது வாழைப்பழம் எத்தனை வாங்கிட்டு? 2 ஒண்ணுங்க இருக்கு. இது இல்லைண்ணா இன்னொன்னு தான். அது ஒன்னா நான் சாப்பிட்டேன் சொல்றதா காமெடி முடிச்சிருக்கோம். சீரியஸ் ஆயிருக்கும். இது என்னன்னா இது காப்பி அடிக்கப்பட்ட ஒரு சீன். ஓகே ஓகே. பழைய மலையாள படத்துல வந்து ஆடூர் பாசி அவங்க வந்து அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு ₹1 கூட 2 வாழைப்பழம் அடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாரு. அவன் போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு கொண்டு வந்து கொடுப்பான். கொடுத்தானே எதடா அது பழமானு, இன்னொன்னு விட ஒன்னு விட உண்டு, இன்னொன்னு விட இன்னொன்னு அதான் இதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இவ்வளவுதான். ஓகே, அதை நாங்க போட்டு இந்த விலைக்கு சொல்லி இது என்னடா அர்த்தம்னு கேட்கறதுக்காக இவ்வளவு இழுத்தோம். எம்என்சிட்ட பேசும்போது டியூன்ஸ் பத்தி நீங்க இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது சொல்றீங்களா? இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இல்ல. என்ன ஃபர்ஸ்ட் பாட்டுல இருந்து கூப்பிடுறாரு ஒரு படத்துக்கு. ஓகே, என்ன பாட்டு கொடுத்தாருன்னா தன்னனான 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 தன்னனானன்னா தனதன்னனானன்னா தனதன்னனான தன்னனான 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 தன்னனானன்னா தருதன்னனான கொடுத்தாரு. இப்ப எப்படி எழுதுறது?
ஃபஸ்ட்டு ஒருத்தன் வர்றான், சரி அவனுக்கு ஒரு சிம்பிளாக தன்னனான்னு கூட போட்டுருக்கலாம் ஈஸியா. தன்னனான கடை போட்டு பாடுறாரு. நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு இன்னும் ஒருத்தர் கேட்டலாம். ஆமாம், எத்தனை தடவை வேணாலும் கேட்டுக்கோட்டது மறுபடியும் போட்டார். நான் உள்ளுக்குள்ளேன்ட்டேன், தன்னனானா 2 தரம். இன்னும் வச்சு அந்தி வேளை வந்த போது அன்பு மாலை தந்த போது சொந்த மாலை நான் உன் சொந்தக்காரி நான், நீ வந்த வேளை நல்ல வேளை அன்பு மாலை தந்த நாளை இன்பராணி நான் உன் அன்பு தேவி நான் எழுதிட்டேன். சூப்பர்ப்பா. நான் இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தது? அப்போ காடு மேலே நமக்கு மேலே வந்துருக்காரு, நமக்கு மேலே இருக்காரு சார். உங்களுக்கு எந்த கண்டுகளுக்கெல்லாம் தெரியாது. தண்ணி ரெப்பல் சவுண்ட் வந்து வச்சுங்களேன், கேளடி கண்மணின்ற பாட்டு வந்துடும். ஒரு நாள் சிக்னல்ல நிக்கிறேன், ஆட்டோக்கார பேம் பேம் அப்படின்னா பாதை முழுதும் அப்படின்னு வருது. ஆர்டி பர்மன் ஒருத்தர் சொல்லிருக்காரு, நான் குளிச்சுட்டு இப்படி வந்து தலை தோட்டின்னு வரேன், ஏதோ ஒரு பாத்திரத்துல எவனோ ஒரு சவுண்ட் போட்டான், ஏ கமான் டூ தட் அகைன் அப்படின்னு கேட்டுட்டு அதுல இருந்து ஒரு பாட்டு வந்ததுன்றாரு. அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இருக்கா? ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ ஒரு சவுண்ட் கேட்டு வர ஒரு பாட்டு? இல்ல, நாங்க கிராமத்துல வளர்ந்தனால ஆல்ரெடி எங்களுக்கு கிராமத்து பொக்கிஷம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். கேட்டோம். ஓகே, அதுதான் எங்களுக்கு ஆதாரமா அமைஞ்சது. மற்றபடி சிச்சுவேஷன் சொல்லும்போது வேலை செய்யறது தானே மூளை. ஓகே, இப்போ சிச்சுவேஷன் அவங்க சொல்ற வரைக்கும் நமக்கு ஐடியா எந்த மாதிரி போடலாங்கிற ஐடியா வராது. அண்ணன்ட்டா அதோட மோசம். கதையை சொல்லியாச்சுன்னா, சிச்சுவேஷன் சொல்லியாச்சுன்னா போயிட்டு வாங்க, இந்த ஒரு 6 மணி நேரத்தில் போட்டுறது. என்ன இன்ஸ்பயர் ஆவாரு நமக்கு தெரியவே தெரியாது. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் பாட்டு பாடுவேன், எனக்கு ஒரு கவலை இல்லை. இதோட சரித்திரத்தை சொல்லுங்க, ஸ்டன்னிங் சீக்ரெட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். முள்ளு மல்றம் தான் ஃபர்ஸ்ட் படம், ஹீரோவாக வந்தது. ஃபோர்ஸான ஆள், அதுக்கு தகுந்த மாதிரி வில்லனிக்காகவும் கொடுத்துருப்பாங்க, இதாகவும் கொடுத்துருப்பாங்க, சாஃப்டாகவும் தங்கச்சி பாஸ்தாவும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவனை வேலையை விட்டு கை போகிறோன்னே தூக்குறோன்னா கை போகிறதுக்கு முதல்ல வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, லேட்டாக வர அப்படின்னு. அப்போ வந்து இவன் பாடுற மாதிரி பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எழுந்தது ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்கடா வெள்ளி கூஜா, நான் நீ கேட்டுக்கடா, பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காக்கும் என்னோட தோட்டம். இந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டியூன் அவர் எப்படி கிரியேட் பண்றாரா, இல்ல அவர் கிரியேட் பண்ண டியூனுக்கு சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் தான் பண்ண வேண்டும்? அவர் டியூன் பண்ணார், நம்ம எழுதுறோம். ஓகே, இப்போ சப்போஸ் அப்படின்னு அந்த டியூன் தான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கான தாட், ஒரு பெரிய லைன் எழுதணும்னு வந்தா கூட அதை 3 வார்த்தையில குறுக்கு ட்ரை பண்ணுவீங்க, 3 வார்த்தையில. அப்போ உங்களோட ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டி அடிப்படாது இல்ல. நம்ம சிச்சுவேஷன் சொல்லிடுறாங்க, சிச்சுவேஷன் சொன்னா அதுக்கு டியூனை இவங்க கொடுத்துறாங்க, அதுக்குள்ளதான் அடக்கி ஆகணும். அது பெரிய விஷயம் எழுதுறது. எம்எஸ்சி எல்லாம் பாட்டை வாங்கிட்டு அதுக்கு வந்து பாட்டுக்கு டியூன் பண்ணிடுவாரு. ஆனா அப்படி இல்லை, நான் எனக்கு வர்ற டியூனுக்கு பாட்டு வேணும். ரஜினி டாபிக்ல நம்ம வந்ததுனால கேட்கிறேன், இப்போ லேட்டு நமக்குள்ள இருக்கிற பெருசா வெளில தெரியவானா, சுந்தர் சி டைரக்ட் பண்ணல, ரஜினி நடிச்சு கமல் ப்ரொடக்ஷன் சொன்னாங்க. பட் ஒரு ஹாட்டர் ரூமர் ஒன்று அடிபடுது, கங்கை அமரன் தான் டைரக்ட் பண்றாரு அந்த படத்தை. என்ன படம்? இந்த வரப்போற படம், நெக்ஸ்ட் படம் ரஜினி. இது சொல்லுவீங்க ப்ளீஸ், இது ரொம்ப யாருக்கும் தெரியக்கூடாது விஷயம், உள்ள நடந்துட்டு இருக்கு. டிவி பிரைட்னஸ் கம்மி பண்ண சொல்ல தெரியவே தெரியும். இல்ல, டிவி பத்தி நம்ம திங்க் பண்ண வேண்டாம் சார், நம்ம 2 பேரும் பேசுறோம். நீங்க வந்து அதெல்லாம் உலகத்துக்கு சொல்ல நடக்க போறது நமக்கு கடவுள் செயல், வேற வழி இல்லைன்னா நம்ம தான் பண்ணேன். இது எனக்கே கேட்கல, ரொம்ப மெதுவாக பேசுறீங்க. ஆனா ரஜினிக்கு அப்ப எல்லாம் கதை நிறைய சொல்லிருக்கேன். வெளிநாட்டில் வேலுசாமின்னு ஒரு கதை சொன்னான். சாமி இந்த கதையை வச்சிருக்கேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. இங்க இருந்து ஒரு கிராமத்தான் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஃபாரின் போறான்ற மாதிரி ஒரு கதை சொன்ன, நல்லா இருக்கு, வச்சிருக்கீங்களா அந்த கதை? அப்பெல்லாம் கேட்டாரு, எங்க சாமி அதெல்லாம் இருக்கு. அமரன் எல்லா டைரக்டர்ஸ்டையும் பேசிட்டேன், ஆல்மோஸ்ட் நான் பண்ண கதை மாதிரி தான் சொல்றாங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா தான் ஒன்று சொல்லு அமர் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறது. வெளிநாட்டில் வேலுசாமி எடுக்கலாம். நிஜமா சொல்றீங்க? நிஜமா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஓகே, இன்னைக்கு இருந்த ட்ரெண்டுக்கு ஓகே ஆகும். எப்படி உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு? இப்போ தெரியுமே, இப்போ என்ன விரும்புறாங்க, நீங்க விரும்புறதும் வருது, அடிக்கடியும் வருது, ஹியூமரும் வரும், அவ்வளவுதானே வேணும் நமக்கு. அதை ஓகே, அவரையும் அவருடைய இமேஜ் ஒன்று லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் அதெல்லாம் கரெக்டாக வரும். ரஜினி சார் சாமி வரேன், நீங்க போற போக்குல போறீங்க, நானும் போற போக்குல போயிட்டு இருக்கேன், அப்படியே இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கேன். இல்ல நல்லா இருக்கும் அந்த கதை, நல்லா இருக்கும். மறுபடியும் வேணா ஞாபகம். மழைக்கால மேகம் ஒன்று பேராஷூட்ல எடுத்திருந்தாரு இல்லையா? அதுக்கு என்னன்னு சொன்னாங்க உங்களுக்கு? என்ன மாதிரி சிச்சுவேஷன் சொன்னாங்க? ஏன் பேராஷூட் வந்தது? அந்த படமே வந்து என்னன்னா ரீமேக். ஆமா,
பிரேமாபிஷேகம்னு ஒரு தெலுங்கு Yeah, படம். yeah, correct. அந்த தெலுங்கு படத்தின் பாடுற அப்படி போட்டா போறோம் தான் பாலாஜி என்ன ஃபர்ஸ்ட் கூட்டாரு. போயிட்டா அந்த பாட்டை தான் எடுத்து போட போறோம்னு சொல்லி வெயிட் பண்றோம். நான் இதுக்கு வேற பண்ணி பல்லவே அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி போச்சு. யாருக்கு? பாலாஜிக்கு. தருத்தா அவங்க டான்ஸ் ஆட்டாங்க. அது மாதிரி அதுலயும் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ஹெலிகாப்டர் அதை காட்டல. ரிச்சா காட்டணுங்கிறதுக்காக பாலாஜி சாரோட ஐடியா. okay. அந்த ஒரு பல்லவி மட்டும் தான் எடுத்திருப்பேன். பாக்கியெல்லாம் நான் கம்போஸ் பண்ணலாம். பிஜிஎம் எல்லாம் புதுசா நான் கம்போஸ் பண்ணலாம். சூப்பர். ஒரு பீரியட் வரைக்கும் எம்எஸ்சி இளையராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான் எல்லாம் வரும்போது வாரம் வாரம் இப்போ அண்ணாது எடுத்துனீங்கன்னா வாரம் 7 பாட்டு ஒவ்வொரு படத்துக்கும் ஹிட். ஆமா. ஓகே, ஆமா. அந்த பாட்டை கார்ல போச்சு கேட்டுன்னு போலாம். நம்மளுடைய மூடு லைஃபையே ரீசெட் பண்ணும். சில பாட்டுல இப்படி இருக்குல்ல, ஆமா. நாஸ்டாலஜிக்கா. ஆமா. இப்போ டேஸ்ட் மாறுறதுலாம் நான் ஒத்துக்கிறேன். டேஸ்ட் மாறி இதுக்கு ஏத்த மாதிரி போடணும். பட் இந்த டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டாலும் திருப்பி அந்த 5 பாட்டு ஹிட் கொடுக்கணும்ல. அது ஏன் வரமாட்டேங்குது? இப்போ என்ன காரணம்? இப்போ ஒரு பல்லவி சரணத்துக்கு மேல வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. இடம் இல்லை. நீங்க இடம் இல்லைன்னு எனக்கு புரியல. இடம் இல்லைன்னா அதே வந்து நாங்க வாழும்போது 4.5 மினிட்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு சாங் கணக்கு. ஓகே. இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்ததுனால யாருக்கும் டைம் கிடைக்க 6 நிமிஷம் கூட போடலாம். 6 நிமிஷம் போட்டால் அந்தந்த பிளேயர்ஸ் அப்பப்போ தானே வந்து வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபுல் டைம் தெரியாது. ஓகே. வயலின் பிட்டு மட்டும் வாசிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி வந்த காரணத்தினால என்ன பேசுனா, நாங்கள் இப்போ ஒரு பல்லவி ஒரு சரணத்துக்கு மேலே போடுறது இல்லை. சும்மா ரெக்கார்டுக்கும் பப்ளிசிட்டிக்கு மாத்தா ஒரு பல்லவி சரணம் போட்டு இந்த ஒர்க் பண்ணுற ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி விட்டுறாங்க. மியூசிக்குடைய ஆர்வத்தை கதையினால குறைச்சிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓஹோ. கதையினால குறை. ஆனால் அவங்களுக்கு டமுக்கு டப்பா வேணும். எந்த பாட்டு எடுங்க இப்போ வர்றது ரிதம் பேட்டர்ன் வந்து மெலடி காணாம போச்சு. ஆமாம், மெலடி ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். விட்டுருங்க, நீங்கள் சொன்ன ஆட்களை விட்டுருங்க. 10 ஆட்கள் எல்லாத்துக்குமே இந்த தவிர வேற ஏதாவது பாட்டு இருக்கா? எல்லாம் முன்னால பார்த்தீங்கன்னா எங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டேளே அங்கே அதை பார்த்தேளா இங்கேன்னு ஒரு பாட்டு தான் இருக்கும். 6/8 மச்சான பார்த்தீங்களா ஒரு பாட்டு தான் இருக்கும். மற்றெல்லாம் மெலடி சாங்க. சொந்தமில்லை பந்தமில்லை அன்ன கிளி ஒன்ன தேடுது. மற்றெல்லாம் ஸ்லோ சாங் இருக்கும். ஒரே ஒரு பீட் சாங் தான் இருக்கும். அப்போ இப்போ என்னன்னா எல்லாமே பீட் சாங், மெலடி சுத்தமா காணும். எங்கேயாவது இருக்கா மெலடி பாட்டு பாடுறதுக்கு? ஒரு நல்ல பொன்னெழில் பூத்தது புதுவானில், ஆமா அன்புள்ள மான்விழி, இந்த மாதிரி மெலடிஸ் எல்லாம் போய் இப்போ வந்து டக்கு டக்கு தங்கு டக்கு தங்கு டக்குன்னு தான் வந்துட்டு. அதே மாதிரி துப்பாக்கி சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அடிக்கிறது இதுதான் கேக்குது. இதுதான் கேட்டுட்டு இருக்கு. இதுக்கு மேல மியூசிக் பண்ணி இன்னும் டிஸ்டர்ப் பண்ணணும் ஜனங்களை. நான் வந்து யாரையும் தப்பு சொல்லல. இந்த மாதிரி மாறக்கூடாதுன்றது என்னோட ஐடியா. ஏன்னா இசைன்னு ஒன்று இருக்கு. அந்த இசைக்குரிய கௌரவத்தை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து சேலஞ்சா இருந்திருக்கா? கண்ணதாசன்லாம் இப்படி வரா மாதிரி உங்களுக்கு லிரிக்ஸ் இப்போ சேலஞ்சா இருந்திருக்கு? பாக்யராஜன் மாட்டினா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளால பாட்டு எழுதுவோமா விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு என்னன்னா அந்திவரும் நேரம் பாட்டு உட்காரதான் பாட்டு எழுத கூட்டாங்க. முந்தானே முடிச்சு அதான் ஃபர்ஸ்ட் பூஜை சாங். பொண்ணை ஃபுல்லாக வந்து எழுதுறான். அந்த பல்லவி எழுதுறான், இது எழுதுறான். இல்லை இன்னும் கொஞ்சம் எதுப்பா சொல்லுப்பா. இன்னும் இப்படியுமே போடுறோம். பல்லவிகள் எழுதுறான் ஒரு 20-25 பல்லவி. அப்போ சரணம் எழுதணுன்னா இன்னும் ட்ரை பண்ணலாமா? தெரியும் 2 இல்லை நிறைய கேப்பிட்டு வரிசையாக பல்லவிகளாக வண்ண கழுத்துக்கு அதெல்லாம் நீங்கள் இல்லையா? ஆமாமா. மந்திரங்கள் ஒலித்தது மங்கையோட சங்கம். ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு பயங்கர ஷார்ட் டெம்பரா கோவம் வந்து நான் பார்த்தேன். அது எப்படி? அது ஆச்சரியமா இருந்தது. நீங்க கோவப்படுவீங்கன்னு நான் நம்பவே இல்லை. அது நார்மலா கோவம் ஒரு இதெல்லாம் கேள்வி. என்ன சிரிச்சுட்டு உட்காந்துருக்குப்பா? என்ன பார்த்தா கேவலமா இருக்கா? அசிங்கமா இருக்கா? கண்ணாடியை கண்ணில் மாட்டான், அவங்க தலையில மாட்டிட்டு உட்காந்துட்டு நீங்க என்ன கேட்க தெரியும் உனக்கு? எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்? சும்மா இதெல்லாம் பேசாதப்பா. நீ சும்மா வழக்கமா கேட்கற மாதிரி உனக்கு கோவம் வருமா? தெரியுமே, முதல்ல இருந்தா தெரியுமே. ஆமா, அது தேவையில்லாம ஒரு இது பாஸ்கெட். ரொம்ப கோவமே பட மாட்டீங்களே? அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்டாங்கன்னா அது ஒரு விழா நடந்தது. விழாவில் போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. 200 பேர் 300 பேர் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நான் அவ்வளோ பேருக்கு மரியாதை கொடுக்க இல்லையா? வர சொல்லி பேச ஒரு இடத்துல வாங்க 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 வாங்கன்னு ஃபோட்டோ எடுத்து எப்படிதான் இருக்கட்டும். மற்ற மாறிட்டு இருப்பாங்க ஆட்கள். இப்படி இருந்து அசுரனுடைய தலை மாத்தி வெளியே வந்தவொடனே கரெக்டாக கேமரா வச்சு நிற்கிறாங்க. இந்த 200 ரூபாயும் தாண்டி வரோம். அங்கேயும் கேமரா முன்னாலேயும் வெளியே போகிறவங்க எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சரின்ட்டு வந்து நின்ன உடனே என் கூடவே ஒருத்தன் வந்தான் வெளியே கூட்டுறேன்னு. அவன் வந்தவன் என்ன பண்ணா கேமரா பார்த்து தான் நான் அங்கே இருக்கேன்.
அவன் இங்கே இருக்கான். கேமரா பார்த்தா கேமரா இங்கே ஃபேஸ் வந்து அப்படின்றான். நமக்கு இது டிஸ்டர்பாக இருக்குது. அவன் என்ன பார்த்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம பேசும்போது இப்படி பார்த்துட்டு அப்படின்னா கூட பரவாயில்ல, நின்று கவனிக்காமல் அவன் வந்திருக்காங்கிறத வீட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம். வெறுப்பது வந்து நில்லையா பேசியா சொல்லிட்டு நிற்க வச்சு. இந்த மாதிரி தான் நடந்தது. பிரபுவே என்ன சொல்லுவான், வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூ போகிறேன்டா, டாடி அங்கே போய் கத்திராத டாடி விட்டு டாடிப்பான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா வயசு வேற ஆகுது சார், 57 வயசாகுது. 57 வயசு எனக்கு சார். உங்களுக்கு எந்த வருஷம்? உங்களுக்கு சொல்ல இந்த வருஷம் இப்போ இந்த இயர். இல்லை நீங்கள் நல்ல ஹியூமர் தெரியும். இந்த வாரம்லாம் ஜோக் அடிக்கூடாது. 75 டிஸ்லெக்ஸியா மாறிடுச்சு அந்த நம்பர். 75 என்ன அதே கிண்டல் கேள்ல இருக்கீங்க. நீங்க சொன்ன அந்த மெலடி பியூட்டிஃபுல் பல்லவி அனுபல்லவி சரணம் கம்ப்ளீட் சாங் இந்த ட்ரெண்ட் திருப்பி வரும்னு நினைக்கிறீங்களா? வரது. எதனால சொல்லுங்க? கெடுத்தாச்சு. இந்த லெவலில் கொண்டு வச்சு. அது மாதிரி இல்லைப்பா, பாட்டை சொன்னா ஆள் தெரிஞ்சு போயிடும். அதனால அந்த மாதிரி இல்லைப்பா. அதில் நல்ல போட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இப்படி ஆடினா அப்படி ஆடினா அப்படிங்கிறத பார்த்து பழகிட்டோம். இதுக்கு மேலே இப்படி ஆடினா தான் முடியும். இதுக்கு மேலே டெவலப் தானே வரணும். நீங்கள் அது நான் இப்போ அதுக்கு மேலே தானே எதிர்பார்க்குறேன் சார். ஆல்ரெடி போட்டாச்சு போட்டாச்சு அதெல்லாம் போட்டாச்சு. அப்போ அதுக்கு மேலே இப்போ எதிர்பார்க்கணும். ஆஸ் கங்காமரன் தான் ஸ்க்ரீனில் வந்திருந்தீங்க வந்தா கூட. பட் இப்போ கேள்விப்பட்டு ஒரு கேரக்டர் வர போறீங்க. ஆமாம் ஆமாம். சம்திங் அபவுட் தட். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் எடுக்கக்கூடிய தியாகராஜன் சார் வந்து எடுக்கக்கூடிய படம் வந்து லெனின் பாண்டியன் 3ஆம் முறை எல்லாம் எடுத்தாங்க இல்லையா? அவங்களோட படம் சார். தியாகராஜன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆரணி மாப்பிள்ளை அந்த மாதிரி. அவர் வந்து திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை கேளுங்கன்னாரு. கதை கேட்டேன். எதுக்கு சும்மா டிஸ்கஷன் கூப்பிட்றாங்க போருக்குன்னு நினச்சிருந்தா கதை நல்லா இருந்தது. நல்லா இருக்கணும்னு நல்லா இருக்கு சார். அந்த கேரக்டர் நீங்கள் தான் நடிக்கணும்னாங்க. நடிக்கிறதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். மெயின் கேரக்டர் ஹீரோயின் எனக்கு வந்து பொண்டாடி ஒய்ஃபாக நடித்தது வந்து ரோஜா. ஓகே ஓகே. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நாளாக சான்ஸ் இல்லாமல் இருந்தது. நடிக்கிறத விட்டது எம்எல்ஏ மினிஸ்டராக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இப்போ தான் நடிக்கிறாங்க. எனக்கு கிராமத்து ரோலில் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா வரும். படத்தோட பேர் லெனின் பாண்டியன். தேங்க்யூ ஸோ மச் அமர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நேர்களே, ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பர்சன். பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், பெஸ்ட் லிரிசிஸ்ட், பெஸ்ட் ஆக்டர்லாம் விட்ருங்க, பெஸ்ட் ஹியூமன் பீங்கிறத சூப்பராக கம்பேர் ஃப்ரம் த ஹார்ட் பேசுவார். அதுக்கு அப்படியே நடிச்சு காட்டுறாரு. இதை விட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அவர் ஆக்டிங்கை பற்றி? மறுபடியும் சந்திக்கிறோம் வித் another இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி ஆன் நினைத்தாலே இனிக்கும். மறக்காதீங்க, என் பேர் பாஸ்கி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுவும் பாஸ்கி. நான் கங்கைமரன். எனக்கு இன்னொரு பேர் உண்டு, அமர் சிங். ஓகே.